ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த முறை ஒரு அவகாசத்தை கொடுத்து பார்க்கலாமே. 80 வயதான ரணில் நாளை மரணித்து விட்டால் இந்த நாடை என்ன எல்லோருமே நாங்கள் சூசைட் பண்ணி செத்து போவோம். முஸ்லிம்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இவங்க 10 அம்ச கோரிக்கையில பலஸ்தீனை பத்தி பேசி இருக்கிறாங்க அப்படின்னு. முஸ்லிம்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் சரியான முறையிலே கவனிக்கப்படுவது கிடையாது. சமூகத்தின் உரிமை சார்ந்த விடயங்கள் இவற்றை பற்றி பேசியிருக்கு. பலஸ்தீன எல்லைகளுடனான நாட்டை உருவாக்க வேண்டும். நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ளிவிடக் கூடாது. 16 ரூபாய்க்கு வாங்கிய முட்டை 50 ரூபாய்க்கு வாங்கிய பானி 200 ரூபாய், 65 ரூபாய் வாங்கிய சீனிக்கு 300. இந்த நாடு இந்த 2 வருடங்களாக எந்த அபிவிருத்தி திட்டங்களை செய்து இவர்கள் செய்த ஊழல். சஜித் பிரேமதாசவுக்கு பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டது, நாட்டை பாரமிடுங்கள், நாட்டை எடுங்கள். ஏன் அவர் அதனை எடுக்கவில்லை? அந்த சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாச எடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஜனாதிபதி பதவியிலிருந்து நீங்கள் இறங்குங்கள், நான் பாரம் எடுக்கிறேன் சொன்னார். பாரம் எடுக்க முனைகிற போது பின்தளவாக வந்தால் ரணில் விக்ரமசிங்க முன்னாடியாக பாரம் எடுத்தார். இனவாதத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய சம்பிக்க ரணவக்க சஜித் பிரேமதாசோடு தான் இருக்கின்றார். என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இருந்தால் அப்படிதான் அவர் சஜித் பிரேமதாச அவர் அப்போது உள்ளாக மொழி மொழியாக கட்டித்திருந்தார், முடித்திருந்தார். அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தோற்று போயிருக்கின்றது என்றுதான் தெளிவாக சொல்கிறார் அலி சப்ரி ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் கள நிலவரம் சூடு பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் ரொம்பவே நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாடளாவிய ரீதியிலே பல பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். புது புது தகவல்கள், புது புது செய்திகள். எல்லா மக்களும் இப்போது ரணில் வருவாரா, சஜித் வருவாரா, அல்லது அனுரகுமார முதன்முறையாக இலங்கையை ஆள்வாரா, இப்படியான பேச்சுக்களை தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய அறுவடை காலமாக இதனை நினைக்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும், என்னென்ன நோக்கத்திற்காக வேண்டி ஆதரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு இப்போது கட்சி தாவிக் கொண்டிருப்பதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு காலப்பகுதி. எனவே இந்த காலப்பகுதியிலே அரசியல் கள நிலவரங்களை கலந்துரையாடுவது சால பொருத்தம், சால சிறந்ததாக இருக்கும் என்பதனால் இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகரோடு சமகால அரசியல் விவகாரங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பிரதி செயலாளரும் அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளருமான சகோதரர் அன்சில் அமீரி அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி அழைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்நாள்ல ரொம்பவே பிஸியான காலப்பகுதியில நீங்க இருக்கிறீங்கன்றது எனக்கு விளங்குது. எப்படி இருக்கிறீங்க? ரைட். ஒவ்வொரு கட்சிகளும் தாங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற விடயத்திலே ஆங்காங்கே அவர்களுடைய அறிவித்தல்களை அறிவித்துக் கொண்டே இருக்க அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கால தாமதமாகிக் கொண்டே இருந்தது. இன்று அறிவிப்போம், நாளை அறிவிப்போம், இறுதியாக 14ஆம் திகதி அறிவிப்போம். வரலாற்றில் என்றுமே நடைபெறாத ஒரு முக்கியமான விடயமும் நடைபெற்றது. பாராட்டக்கூடிய விடயம். நாடளாவிய ரீதியிலே மக்கள் கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய முடிவே இறுதியான முடிவு என்ற வகையிலே அதிகமான பகுதிகளுக்கு உங்களுடைய கட்சி தலைவர், உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சென்று மக்கள் கருத்துக்களை எல்லாம் கேட்டீர்கள். பல இடங்களிலே சஜித் பிரேமதாசவை ஆதரித்த கருத்துக்கள் வந்தாலும் கூட சில இடங்களிலே நான் பார்த்தேன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இருங்கள் என்ற கருத்துக்களும் வந்தன. எப்படி சஜித் பிரேமதாசவுக்கு நாங்கள் ஆதரவினை வழங்குகின்றோம் என்ற முடிவை நீங்கள் எடுத்தீர்கள்? நாங்கள் ஆரம்பத்திலே கடந்த 6ஆம் தேதி இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய ஈடுபட கூடிய போது தனித்தனியாக ஒவ்வொரு ஈடுபட உறுப்பினர்களும் அவருடைய அபிப்பிராயத்தை கொண்டு ஒவ்வொருவராக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கிட்டத்தட்ட 48 பேர் இருந்தார்கள். அத்தனை பேருமே தன்னுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அதில் அதிகமான அவர்களை ஆதரிக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர்
ரணில் விக்ரமசிங்க அவர்களை அழைக்கிறோம் என்றும் ஒருவர் அல்லது இருவர் நாடகமாக சாயங்காலம் என்ற கூறினார். பின்னர் அந்த கூட்டத்திலே நாங்கள் முடிவெடுப்பது இப்போது பொறுத்தவரை வருகிற 14ஆம் தேதி முடிவுகள் இருக்கிறோம். அதுக்கிடையிலே எங்களுடைய ஆதரவாளர்களை சென்று சந்தித்து ஒரு பிரதேசமாக எங்களுக்கு எங்களுடைய ஆதரவாளர் சேர்ந்திருக்கின்ற ஒரு பிரதேசமாக சென்று அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற முடிவையும் மேற்கொண்டு அதன்படி நாங்கள் செயல்படுவோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே கடந்த காலங்களிலே எங்களுக்கு ஒரு விடயம் இருக்கும். ஒரு 2 வேட்பாளர்கள் இருந்தால் ஒருவர் எமது சமூகத்திற்கு எதிரான வேட்பாளர், அவரோடு நாங்கள் செல்ல முடியாத நிலைப்பாடு இருந்தது. கடந்த 2 ஜனாதிபதி தேர்தலில் அவ்வாறு நிலைப்பாடு இருந்தது. அது ஒன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களும் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அந்த போட்டிக்கு அந்த தேர்தலிலே அதற்கு முன்பதாக மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு மார்க்க ரீதியான அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் செய்து வந்தது. என்னுடைய மக்கள் தலைவர்கள் தீர்மானத்திற்கு முன்பாகவே மஹிந்தவோடு நாங்கள் கூடாது என்ற முடிவை எடுத்திருந்தார். அந்த நிலைப்பாட்டின் மத்தியிலே அதுவரைக்கும் மஹிந்தவோடு அதிகமான முஸ்லிம் கட்சிகள் இருந்தது. அந்த நிலையிலே மக்களுடைய அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதே நேரம் தொடர்ந்தும் அந்த முஸ்லிம் விரோத செயற்பாடுகள் அந்த அரசாங்க செயற்பாடுகள் ஒத்துழைக்க முடியாது என்ற அடிப்படையிலே அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் அதேபோல் முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அந்த நிலையிலே மஹிந்தவோடு இருந்து எதிர்கட்சிக்கு தாவி மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரித்தார். அந்த நேரத்திலே மக்களே ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான வேட்பாளராகத்தான் மஹிந்த ராஜபக்சே பார்த்தார். கடந்த தேர்தலிலே கோட்டபாய ராஜபக்சவுக்கு பெரும்பான்மை சிங்கள மக்கள் அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள் தெரிந்தும் கூட அந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய அந்த அந்த அரசாங்கம் வந்தால் ஒருபோது முஸ்லிம்களுக்கு அது சாதகமாக இருக்காது என்று சகல முஸ்லிம்கள் பொதுவாக அதனை மிக அதிகமாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தோல்விட்டாலும் பரவாயில்லை வேறு வழியில் என்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் தீர்மானம் மேற்கொண்டோம். இன்று அந்த இனவாதம் தோற்கடிக்கப்பட்டது. பொருளாதார பின்னடைவு என்ற காரணத்தின் பின்னணியிலே அத்தனை அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னாலே இருந்த சுற்றுதாரிகள் யார் என்பது இருக்கிறது. அது முஸ்லீம்கள் செய்யவில்லை, அதை யாரோ செய்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் பெரும்பான்மை மக்களுக்கு என்பது கொரோனா அந்த நிகழ்வின் போது மையத்தில் வேண்டும் என்று செய்யப்பட்டது என்ற மக்களால் புரிந்துகொள்ளப்பட்டிருக்கிறது. பொருளாதார பின்னடைவுக்கு காரணமாக இதையெல்லாம் செய்தவர்கள் தான் இருந்தார்கள் என்பதெல்லாம் அந்த இனவாதத்தை இந்த நாட்டிலே பரப்பியவர்கள் அதை இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று விரும்பியவர்களை இன்று அந்த மக்களை வெறுத்தொதுக்கியிருக்கிற சூழலை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலே இன்று வந்திருக்கிற பிரதானமான 3 வேட்பாளர்கள் என்பது கடந்த காலங்களிலே அந்த இனவாதிகள் என்ற அந்த முஸ்லிம் மக்களாக அல்லது எங்கள் சமூகத்தினாக முழுமையாக வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற வேட்பாளர்கள் அல்ல. ரணில் விக்ரமசிங்கவாக சரி, அன்பகுமார் சரி, நாங்கள் முடிவுகளை எடுக்கலாம். ஆகவே இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு இருக்கின்ற அணி என்பது மொத்தமாக எங்களுடைய அந்த கடந்த காலங்களில் எங்களுக்கு அநியாயம் செய்த அத்தனை பேரும் இன்று வந்து அவரோடு ஒட்டிக் கொண்டிருக்கிறார். சதிப்பிரமாக நாங்கள் இருக்கிற பார்த்தால் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் எங்களோடு இருந்தவர்கள் என்பதற்கு மேலதிகமாக நலசபைகள் ஜிஎல்பிஎஸ் போன்றவர்களோடு இருந்தவர் சார் இப்போது புதிதாக வந்திருக்கிறார். அதே போன்று அனுகுமார் திசாநாயக் என்பது நமக்கு தெரியும், அது தனியான ஒரு அமைப்பு. இந்த நிலையிலே எங்களுக்கு யாரையும் கடந்த 2 தேர்தலை போன்றும் எங்களுக்கு அநியாயம் செய்வது வருவதற்கான தேவை இல்லை. இருந்தாலும் அந்த டீம்களை பார்த்து நாங்கள் முடிவுகளை மேற்கொள்ள முடியும். ரணில் விக்ரமசிங்கவுடைய டீமை பார்க்கும்போது தனியே ஒரு ரணில் விக்ரமசிங்க மாற்றினார். 80 வயது நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள். என்னுடைய கூட்டத்தில் நாங்கள் அதை கலந்து ஆலோசித்தோம். 80 வயதில் இருக்கிற ஒரு ரணில் விக்ரமசிங்க இல்லை என்றால் அதை மனிதனுக்கு மரணம் பண்ணார். இல்லை என்றால் அடுத்தது என்ன? அந்த டீமை தலைமையான போவதையாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை செதுக்குகிற சிற்பி என்று ரணில் விக்ரமசிங்கை சொல்கிறவர்கள் நாளை ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் போனால் அதை யாருடைய கையிலே கொடுத்தது என்று கேள்விக்கு பதில் வேண்டும். ரணில் விக்ரமசிங்கோடு நாம் நின்று இந்த ஆட்சியாளராக இல்லாமல் தோற்று போனார், வேறொரு வந்துவிட்டார். அந்த அணியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு போகும்போது யார் அந்த கேள்விக்கெல்லாம் பதில்.
அடுத்து நாங்கள் நினைக்கிறோம் கடந்த 2 வருடத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றினார், அவர் இல்லாமல் செய்ய முடியாது என்று நாங்கள் முஸ்லிம்களாக அப்படி நினைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இதை எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறோம். நாங்கள் திறமையானவர்களை தெரிவு செய்யணும். சரித்திரமாக அவருடைய அணியை பொறுத்தவரை பொருளாதார ரீதியிலே மிக விற்பனர்களுக்கு பார்க்கலாம். அந்த அணிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கொடுக்கலாம். இங்கே அனுகுமார் திசாநாயக்கம் தன்னை முன்னிறுத்தி சொல்கிற ஊழலுக்கானவர்களாக தன்னை அடையாளப்படுகிறார். இங்கே சொல்லுகிற போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பார்த்தால் அவர் நானே சொல்லவில்லை, இன்று அவரோடு இருக்கின்ற அத்தனை பேருமே அவரை மத்திய வங்கி கொள்ளைக்காரர் என்று சொன்னார்கள். இன்று அவரோடு இணைந்து கொள்கிறார். அதே போன்று சரித்திரமாக எடுத்து பார்த்தால் அவர் தன்னுடைய பாராளுமன்ற சம்பளத்தை ஊழலுவதில்லை, அவர் மிகவும் கழித்துமானவர், இதுவரை ஊழல் குற்றச்சாட்டு உட்படாதவர் என்ற பெயர் இருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொருவரையும் நோக்குகிற போது என்னுடைய கட்சியை பொறுத்தவரை 2 வேட்பாளர்கள் தான் எங்களுக்கு அழைப்பு விட்டார்கள். அனுகுமார் திசாநாயக்க என்னுடைய தலைவரை தனியாக தன்னுடைய தலைவருடைய வீட்டிலே சந்தித்து அவர் சொன்ன விஷயம், நீங்கள் நடுநிலைமையாக இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள், ஆனால் நாங்கள் உங்களுக்கு எங்களோடு அழைத்துக் கொண்டால் இந்த சிங்கள வாக்குகள் அல்லது பெரும்பான்மை வாக்குகள் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார். கடந்த முறை நான் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு மைத்திரியா மஹிந்தவா என்று வந்தபோது மஹிந்தவோடு பேசுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைத்த கரையோர மாவட்டம் போன்ற விடயங்களை அவர்கள் நீயவில்லை என்ற அடுத்த கணமே சிங்கள மக்களுக்கு மத்தியிலே இதையெல்லாம் கேட்டார்கள், நாங்கள் கொடுக்கவில்லை, அதனால் நாட்டை பிரித்து கொடுக்கவில்லை, போய்விட்டார்கள் என்று சிங்கள மக்களுக்கு மத்தியிலே அந்த அவைகளை வைத்து எங்களுக்கு வாக்குகளை பெறுவதற்கு முயற்சித்து கூட்டார். கிட்டத்தட்ட அதே போன்ற நிலைமைத்தான் அனுகுமார் திசாநாயக்க எங்களை இணைத்துக் கொண்டால் சிங்கள வாக்குகள் கிடைக்காது, உங்களோட பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 4 சீட்டுகள் குறையும், அப்போது நாம் இணைந்து செயல்படுவோம், இப்போது நாங்கள் உங்களை நினைத்தால் எங்களுக்கு சிங்கள வாக்குகள் என்று சொல்கிறார். ஆகவே சிங்கள பெரும்பான்மை வாக்குகளை இணைத்து வைத்துத்தான் அவருடைய செயற்பாடு இருக்கிறது. எங்களை இணைத்துக் கொள்வதில் அவருக்கு பிரச்சனை இல்லை, சிங்கள வாக்குகள் உரையிடும் தவிர என்னோடு வந்து பேசுவதற்கும் ஒரு கட்சியாக உங்களுக்கு விருப்பம் இருந்தது. அனுகுமார அழைத்தார், நாங்கள் பேசினோம். நாங்கள் 6 மாதத்துக்கு முன்பாகவே அம்பாறை மாவட்ட மத்திய குழு நாங்கள் கூடி பேசிய போது கட்சியின் தலைமைத்துவத்துக்கு ஒரு பெரிய விடயத்தை முன்வைத்தோம். ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாச இந்த இருவருக்கு மத்தியிலே தான் எங்களுடைய ஆலோசனை இருக்கக்கூடாது, அனுகுமார் திசாநாயக்க 3வது நபரையுமே சேர்த்துதான் நாங்கள் என்னுடைய ஜனாதிபதி ஆதரவிக்கின்ற விடயத்தை நாங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் அம்பாறை மாவட்ட மத்திய குழு முன்வைத்தோம். ஆனால் அனுகுமார் திசாநாயக்க நேரடியாக எங்களை கண்டு நீங்கள் யாருக்கும் வாக்களிக்காமல் நடுநிலை போடுங்கள், எங்களுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஆதரவு வெளிப்படையாக தேவைப்பட்டு காட்டிக்கொண்டால் சிங்கள மக்களுடைய வாக்கள் அல்லது தங்களை அவர்கள் முன்னிறுத்துகிற அந்த அவருடைய இமேஜ் போய்விடும் என்று பயந்தார்கள். அவர் எங்களுடைய பிரச்சனை இல்லை. அதை அவர் சொல்லுகிற போது அடுத்த பாராளுமன்றத்திலே நாங்கள் உங்களோடு இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று கூறுவோம். ஆகவே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எங்களை காட்டி சிங்கள மக்களிடத்திலே வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி தான் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் வெளிப்படையாக இனவாதத்தை சொன்னார்கள். இவர்கள் இனவாதத்தை வெளிப்படையாக வைக்காவிட்டாலும் எங்களை காட்டிக் கொள்வதால் முஸ்லிம்களோடு நாங்கள் இணைந்து கொள்வதால் வருகிற ஆபத்து என் சிங்கள மக்களுக்கு இவங்களை நம்பாது என்ற ஆபத்தை அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அது எங்களுக்கு அவர்களையும் நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தது. அந்த நிலையிலே தான் இறுதியாக நாங்கள் மக்களுடைய கருத்தை பெற்றதன் பின்பு இறுதியாக 14ஆம் தேதி நடந்த அந்த கூட்டத்திலே தலைவர் விடயத்தை முன்வைத்தார். நான் இறுதி முடிவெடுப்பதிலே பல உலமாக்களுடைய ஆலோசனை கேட்டேன். அதில் உலமாக்கள் 3 வழிமுறைகள் சொன்னார்கள். அது ஒரு வழிமுறை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மையை தீர்மானித்தது. நான் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துகிறேன், பெரும்பான்மை கொண்டு தீர்மானிப்பேன்னு சொன்னார். பெரும்பான்மை கொண்டு தீர்மானிக்கிறேன் என்று சொன்ன போது எது பெரும்பான்மையாக இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. என்றால் ரகசிய வாக்கெடுப்பு வெளியிலேயே தலைவர் வணிக தலைவர் தலைவர் சஜித் என்றோர் பேசுகிற கூட்டங்கள் இருக்கு, அவர்கள் இருப்பார்கள். ஆனால் வெளியிலே சொல்வதைத்தான் ரகசிய வாக்கெடுக்கும் போது எழுதுவார்கள் நம்ம நம்ப முடியாது. ஆனால் தலைவர் மிக தெளிவாக ரகசிய வாக்கெடுப்பு செய்கிறேன், அதிலே எது தீர்மானமாக எழுதுகிறோம் பெரும்பான்மையாக நான் தீர்மானிக்கின்றார். நாங்கள் ரகசிய வாக்கெடுப்பு செய்கிறோம்,
47 பேர் சரிந்து வாக்களித்தார்கள், 14 பேர் ரணில் வாக்களித்தார்கள், ஒருவர் நந்தகுமார் சாமி வாக்களித்தார், ஒருவர் தலைவர் சுவதிகள் இருந்தார். ஆக பெரும்பான்மை வாக்குகளை நாங்கள் பெரும்பான்மை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது பெரும்பான்மை தீர்மானத்தை அறிவித்தார். இதுதான் நடந்தது. ஆனால் வெளியிலே, அதாவது உங்களுடைய கட்சி தாமதமாக கூடிய நேரத்திலே 14ஆம் தேதி வரை இந்த முடிவுக்கான தாமதத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அதிகமானவர்கள் பேசிக்கொண்டார்கள், நிச்சயமாக ரணில் பக்கம்தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சாயும் என்று. காரணம், ரணில் விக்ரமசிங்கவோடு உங்களுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவுடைய இந்த அரசியல் முதிர்ச்சி, நாடு பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருந்த நேரத்திலே ஏதோ ஒரு விதத்திலே ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை ஸ்டேபிள் பண்ணுவதற்காக வேண்டி கடுமையாக பாடுபட்டார். நாடு இப்போது ஒரு ஸ்திரத்தன்மை அடைந்து வருகின்றது, மீண்டும் இன்னும் ஒரு புதியவருக்கு இதனை கொடுத்து நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ளிவிடக் கூடாது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படியான விடயங்கள் ஏன் உங்களுடைய கட்சியிலே பேசப்படவில்லை? அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த முறை ஒரு அவகாசத்தை கொடுத்து பார்க்கலாமே என்ற கருத்துகள், ஆலோசனைகள் வந்ததாக கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்க. ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த அந்த 2 வருட ஆட்சி காலத்திலே ஒரு காலம் வரைக்கும் மொட்டு கட்சியுடைய பொதுஜன பிரதமருடைய அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் அவர்கள் சொல்வதிலே செய்தார். அதிலே மிக முக்கியமான ஒன்றாக தேசபந்து தென்னப்பொனி IGP-ஆக நியமித்ததை கூட சொல்லலாம். அதெல்லாம் அழுத்தங்களுக்காக செய்த விஷயம். அந்த அழுத்தங்களினால் அவர் வேறு வழி இல்லாமல் நிறைய தவறுகளையும் அந்த அந்த 2 வருட ஆட்சியிலே செய்திருக்கிறார். அவர் தொடர்ந்து அவர் ஆட்சியை புரிய வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது என்பது, அவருக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்பது, அவர் கடந்த 2 வருடத்திலே செய்த அத்தனையையும் நாங்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டால் தான் செய்யலாம். அது விமர்சனங்கள் 1000 இருக்கு. இந்த தேர்தல் காலப்பகுதியில் அவர் நடந்து கொள்கிற முறையில் இந்த 126க்கும் மேற்பட்ட பார் லைசன்ஸ்களை, சாராய கடைகளுக்கான அனுமதி பத்திரங்களை இந்த எம்பிமார்களுடைய ஆதரவை பெறுவதற்காக அவர் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தி இப்போது வருகிறது. அவ்வாறு எத்தனை பார் லைசன்கள்? 126 பார் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார் ஜனாதிபதி. ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசுகிற போது ஒரு மேடையிலே பேசுகிறார், நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாளே இந்த 126 பார் லைசன்ஸ்களையும் நான் இல்லாமலாக்குவேன் என்று சொல்கிறார். ஆகவே நாட்டை அபிவிருத்தி கொண்டு செல்கிறேன் என்று சொல்கிற ஒருவர் தனக்கு தேவைப்படுகிற போது, தன்னுடைய ஆட்சியை நிமிர்த்து போகிற போது 126 பார் லைசன்ஸ்களை கொடுத்தார். இந்த நாடு அகலவாதத்திலே பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று சொல்கிற அந்த ஜனாதிபதி தான் வெற்றி பெற வேண்டும், தான் வெற்றி பெற வேண்டும் என்றால் தனக்கு சாதகமாக இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே அவர்களுக்கு தேர்தல் செலவுக்கு பணம் வேண்டும், தேர்தல் செலவுக்கு பணம் வேண்டும் என்றால் கண்ணை பற்றி கொண்டு இரவல் பாதைகளை அமைப்பதற்கு அவர்களுக்கு பாதை அமைப்பதற்கு பெருந்தொகை பணத்தை கொடுத்தால் அதிலே பெருந்தொகை கமிஷனை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த தேர்தல் செலவுக்கு பணத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாட்டினுடைய பொருளாதாரம் இவ்வளவு கெட்டாநிலையில் இருக்கிற போது கோடிக்கணக்கிலே ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த காலங்களிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுடைய தலைவருக்கும் வழங்கப்பட்டது, எல்லோருக்குமே வழங்கப்பட்டாலும் அது தவறு என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு காலத்திலே ஜனாதிபதி உங்களுடைய தலைவர் அந்த பணத்தை எடுத்தாரா? இல்லை, எங்களுடைய தலைவர் பணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. எங்களுடைய தலைவர் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே இவர் பிரதமராக இருந்த போது கட்டப்பட்ட பல்வேறு பாடசாலை கட்டணங்கள் இடைநடுவிலே அரசாங்கம் வந்து நிறுத்தி இருந்தது. அந்த நிறுத்தப்பட்ட இவர் பிரதமராக இருந்த போது நல்லாட்சி அரசாங்கத்திலே செய்யப்பட்ட அத்தனை வேலை திட்டங்களும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடைநிறுத்தப்பட்ட அத்தனை விடயங்களுக்கும் நீங்கள் நிதியை ஒதுக்கீடு முடிவெடுத்தார்கள் என்று கேட்டு அவர் கடிதத்தை அனுப்பியிருந்தார். தேவைப்பட்ட விஷயங்கள் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் அவர் ஒருவருக்கு மாத்திரம் ஜனாதிபதி, நாட்டுக்கு ஜனாதிபதி, அடுத்தது என்னுடைய தலைவருக்கும் ஜனாதிபதி கொடியிலே நல்ல உறவு இருந்தது, அவங்க எல்லோருக்கும் தெரியும். அந்த உறவின் அடிப்படையிலே அவருடைய பிரதேசத்துக்கு தேவையான அவர் என்னுடைய கட்சி ஆளுநருக்கு தேவையான விஷயங்களை முன்னிறுத்தி அவர் அவரிடத்திலே சில முன்வைப்புகளை செய்தார். அதன்படி அவர் நிதி ஒதுக்கீடு செய்தார். அந்த வேலையை நடந்து கொண்டிருந்தார். அதை சொல்லுங்கள். இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்பும் கோடிக்கணக்கான ஒவ்வொரு பாராளுமன்றம் இருந்தாலும் முதலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் 1 கோடி ரூபாய் அல்லது 2 கோடி ரூபாய் என்று வருடாந்தம் டிசிபி ஃபண்ட் ஒதுக்கப்படும். ஆனால் இப்போது அது எல்லா 23 பாராளுமன்ற உறுப்பினரும் ஒதுக்கப்படும். இப்போது அங்கே
தனக்கு நிறுவப்பட்ட பாராளுமன்றத்திற்கு மாற்று அல்லது தன்னுடைய பொறுப்போடு கூடுகிறீர்கள் அப்படி கொடுக்கிறார் என்று நிச்சயமாக அது அவர் தனக்கு சாதகமான பாராளுமன்றத்திற்கும் எதிர்காலத்திலே தன்னோடு வந்து சேர்வார்கள் நம்புகின்ற பாராளுமன்றத்திற்கும் கொடுக்கிறார். இப்போது கண்ணை பற்றி கொண்டு அந்த நிதியை கொடுக்கிறார். நாட்டின் பொருளாதாரத்திலே அக்கறை உள்ள ஒருவராக இருந்தார். இந்த நாடு இந்த 2 வருடங்களாக எந்த அபிவிருத்தி திட்டங்களை செய்யவில்லை. அதனால்தான் இந்த நாடு இந்து பொருளாதாரத்தை முன்னேறிவில்லை, சாதாரணமாக முன்னேறவில்லை. எங்களுடைய சகல செலவுகளை குறைத்துக் கொண்டு வரவுகளை கூட்டுவதற்காக வரிகளையும் மக்களுக்கு மிகப்பெரிய சுமைகளை கொடுத்திருக்கிறோம். 16 ரூபாய்க்கு வாங்கிய முட்டை இன்று 50 ரூபாய், 50 ரூபாய்க்கு வாங்கிய பான் இன்று 200 ரூபாய். இப்படி ஒவ்வொரு பொருளையும் சொல்லலாம். 65 ரூபாய் வழங்கிய சீனி இன்று 302 ரூபாய், 280 ரூபாய்க்கு 300 ரூபாய், சில இடங்களில் 350 ரூபாய். இவ்வாறு சகல பொருட்களுடைய விலைகளையும் கூட்டி எங்களுடைய மக்களிடமிருந்து அந்த வரியாக அவருக்கு அத்தனையும் பெற்றுக்கொண்டு மக்களிடமிருந்து அத்தனை கரண்ட் பில், தண்ணி பில், எல்லாம் ஓட்ட பில் எல்லாவற்றையும் கூட்டி அவ்வளவு சுமையும் மக்களிடம் சுமத்தி அத்தனையையும் பெற்று செலவுகளையும் செய்யாமல், அரசு செலவுகள் அத்தனையும் அபிவிருத்தி பணிகள் எதையும் செய்யாமல் இந்த நிதியை கொண்டு இவர்கள் செய்த ஊழல் செய்து இந்த வங்குரோத்துறை நாட்டை எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதனை மூடுகிற அடைக்கிற வேலையை தான் ரணில் விக்ரமசிங்கே செய்தார். செய்து வந்தது சரி என்று வைத்துக் கொண்டார்கள். இப்போது அள்ளி கொடுக்கிறார். கொண்டு போய் நீங்கள் இந்த விலையாக செலவிட்டு உங்களுக்கு தேவையான கமிஷன்களை பெற்று தேர்தல் வேலையை செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே அவர் ஒரு ஜெனியூனான ஒரு தலைவராக நீங்கள் காணப்படக்கூடிய ஒருவர் அல்ல. சரி, இந்த அரக்கர போராட்டத்திற்கு பின்னால சஜித் பிரேமதாசவுக்கு இதே அணி இருந்தார்கள் தானே? இரான் இருந்தார், ஹர்ஷா இருந்தார், இதே டீம். நீங்கள் சொன்னீர்கள் இந்த வேட்பாளர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டீமை பார்த்து நாங்கள் டிசிஷன் எடுத்தோம். இந்த அரக்கரைக்கு பின்னால சஜித் பிரேமதாசவுக்கு பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டது, நாட்டை பாரமிடுங்கள், நாட்டை எடுங்கள். ஏன் அவர் அதனை எடுக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்தில்? தெளிவு எங்களுக்கு போதாதுன்னு நினைக்கிறேன். நாட்டை எடுக்க வேண்டும் சொன்னார். சஜித் பிரேமதாச எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி பதவியிலிருந்து நீங்கள் இறங்குங்கள், நான் பாடம் எடுக்கிறேன்னு சொன்னார் கோட்டபாய. ஆனால் இறுதி கட்டத்திலே அவர் இறங்க மாட்டேன், நீங்கள் பாடம் எடுங்கள் என்ற போது இறுதி கலந்துரையாடலில் இருந்து ஆசிரியர் மற்றும் முக்கியமானவரோட கலந்துரையாடல் அந்த பாடம் எடுக்க முனைகிற போது பின்கலவாக வந்தான் ரணில் விக்ரமசிங்கே முன்னாடியாக பாடம் எடுத்தார். சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். பிறகு ஜனாதிபதிக்கான வாக்கெடுப்பு நடந்தது பாராளுமன்றம். இன்னொருவர் பாராளுமன்ற எடுப்பதற்கு டலசலருக்கு வந்தார்கள். அவருக்கு ரணில் சஜித் பிரேமதாச அவசான அணியும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போது ரணில் விட்டு விலகி சென்றிருக்கிறார். அவர் பாராளுமன்றத்தில் அதிகாரத்தை அடைவதற்கான அந்த இடத்திலே போட்டி நடந்தது. யாரும் விட்டு செல்வதற்கு தயாராக இருக்கவில்லை. நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே எந்த இந்த நாட்டை யாரெல்லாம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்றார்களோ அவர்களையும் பாதுகாத்துக் கொண்டு நாட்டை இந்த விடயத்தை பாராளுமன்றம். ஆனால் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியும் பதவியிட வேண்டும், அப்போதுதான் நான் பாராளுமன்றத்தின்னு சொன்னேன். அந்த உத்தரவாதத்தில் வேண்டும் சொன்னார். பிறகு ஜனாதிபதி அவர்களுடைய நம்பிக்கையை விட்டு கொடுத்து பின்கதவாலை வந்ததை பாராளுமன்றத்தை விட்டு பின்னர் அவருடைய நயத்தந்தத்தினூடாக ஜனாதிபதியையும் விரட்டி ஜனாதிபதி பதவியையும் பெற்றார். ஆனால் பிறகு ஜனாதிபதி பதவியின் ஜனாதிபதிக்கான பெரும்பான்மையை நிர்ணயிக்கிற பாராளுமன்றத்திலே கொடுத்த வாக்கெடுப்பின் போது விவசாய பெருமக்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு தயாராக வந்தார். இல்லைங்களா? சஜித் பிரேமதாச அணியும் அதனை அவருக்கு ஆதரவு வழங்கியது. அந்த ஆதரவு வழங்குகிற போது போட்டியிட்டு அத்தனை இந்த நாட்டை குட்டிச்சூராக்கி அத்தனை பேருடைய ஆதரவோடு தான் ரணில் விக்ரமசிங்கே வந்தார். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே ஒரு வழியிலே அவரை காப்பாற்றியாக வேண்டும். அவர் சஜித் பிரேமதாசவும் இணையர்களும் விட்டு ஒதுங்கியாக இருந்தார். அவர்கள் பாராளுமன்றத்திற்கு தயாராக அந்த பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியிலே வந்தார்கள். இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், அதாவது மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலே இனவாதம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கக்கூடிய நேரத்திலும் கூட இனவாதம் உச்சத்திலே இருந்தது. எனவே நாங்கள் தைரியமாக கோட்டாபயக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணாமல் சஜித் பிரேமதாசவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக, அவரை ஆதரிப்பதற்காக முடிவெடுத்தோம். இம்முறை நீங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்கின்றீர்கள். இனவாத விடயத்தை நீங்கள் ஆரம்பத்திலே பேசியதனால் அந்த வினாவை தொடுத்தே ஆக வேண்டும்.
இனவாதத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய சம்பிக்க ரணவக்க சஜித் பிரேமதாசோடு தான் இருக்கின்றார். என்ன உத்தரவாதம் இருக்கிறது? சஜித் பிரேமதாச மீது சிறுபான்மை மக்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. தூபி விவகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அப்பாவி முஸ்லிம்களை அவர் அந்த நேரத்திலே விடுவிக்க கூடாது, அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார் சஜித் பிரேமதாச. அதே போன்று சம்பிக்க ரணவக்க இப்போது அந்த பக்கத்திலே இருக்கின்றார். இவர் சம்பிக்க ரணவக்க அல் ஜிஹாத், அல் கைதா போன்ற புத்தகங்களை எழுதியவர். அண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்லே சொன்னார், பொதுபல சேனா போன்ற அமைப்புகளை ஆரம்பிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருந்தவர் தான் சம்பிக்க ரணவக்க என்று. என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் இனவாத பிரச்சனைகளை தோற்றுவிக்க மாட்டார்கள், உருவாக்க மாட்டார்கள் என்று. இதிலே நீங்க சொல்லுகின்ற சஜித் விஷயம் அதான் அந்த நேரத்தில் பேசப்பட்டது. ஆனால் சஜித் பிரேமதாச அதிலே அமைதியாக இருந்திருக்க வேண்டும், அதை பேசிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதை ஒரு நீதிமன்ற நடவடிக்கை ஊடாகத்தான் அவர்களுக்கு அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது, வந்தார்கள். ஆனால் அவர் அதிலே நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறைய தலையிட முடியாது இருந்தாலும் அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டது மிக கவலையான விடயம். அது உண்மையிலேயே அந்த நேரத்திலே அவருடைய இனவாத முகத்தியர் காட்டுகிறார் என்ற கேள்வி எல்லோருக்குமே இருந்ததுதான், இது இல்லை என்று சொல்வது. ஆனால் அதே நேரம் நீங்கள் சம்பிக்க ரணவக்க பற்றி பேசுகிறீர்கள். சம்பிக்க ரணவக்க உண்மையிலேயே மிகப்பெரும் இனவாதம் இந்த நாட்டில். ஆனால் கடந்த 4-5 வருடங்களாக அவர் இந்த இனவாத கருத்துக்களை வெளியிட்டதாக நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க. அண்மையிலே சம்மாந்துறையிலே வந்தால் கூட்டங்களை எடுத்து சொன்னார். இப்போது எல்லா பகுதிகளுக்கும் சொல்லுகிறார், ஒருவர் இருந்தால் அப்படிதான் எடுத்துவிட வேண்டும். ஹிதாயத் கிடைச்சு நம்புறீங்களோ? இருக்கலாம், ஆனால் அவருடைய போக்கிலே மாற்றம் இருக்கு. நாங்கள் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அவர் மாற வர மாட்டார் என்பது எங்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளரோடு சில உடன்படிக்கைகள் நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கைகளை வெட்டி பேசியிருக்கிறோம். அதை அந்த உத்தரவாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே வேளையில் சம்பிக்க ரணவக்க இந்த தேர்தலில் வந்து சேர்ந்தவர் அல்ல. அதை நீங்க முதல் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த தேர்தலில் நாங்கள் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வாக்களிக்கிற போது, கடந்த ஜனாதிபதிக்கு வாக்களிக்கிற போது சம்பிக்க ரணவக்க அந்த பக்கத்திலே தான் இருந்தார். அந்த நேரம் எங்களுக்கு கோட்டபாய ராஜபக்சே எதிர்க்க வேண்டியிருந்தது. அப்போது இந்த சம்பிக்க ரணவக்க சஜித் பிரேமதாச அவர்களோடு தான் இருந்தார். நாங்கள் கடந்த முறை ஜனாதிபதியில் சஜித் பிரேமதாச ஆதரவளிக்கிற போதும் அந்த சம்பிக்க ரணவக்க அவரோடு தான் இருந்தார். நீங்க சொல்லுகிற நேற்று பிரஸ் சொன்ன பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அந்த சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கேட்டு அந்த நேரத்திலே முறையாக கட்டித்திருந்தவர், கூவித்திருந்தவர். சம்மாந்துறையிலே ஒரு கூட்டத்திலே சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று என்னுடைய தலைவர் சொல்கிறார், வேற எதுவும் தேவையில்லை, கண்ணை பற்றி கொண்டு வாக்களிப்போம் என்று பேசியவர். அவர் சஜித் பிரேமதாச அவர் அப்போது ஊருகளாக சென்று மேடையாக கூவித்திருந்த போதும் சம்பிக்க ரணவக்க அந்த கூட்டத்திலே தான் இருந்தார். ஆகவே அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கும் தகுதி இல்லை, அதை விமர்சிப்பது ஒரு பொருத்தமான விஷயமும் இல்லை என்றால் கடந்த முறையும் அவர் அந்த கூட்டத்திலே தான் இருந்தார், இப்போதும் அந்த கூட்டத்திலே தான் இருக்கிறார். அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. நாங்கள் உங்களோடு வரப்போகிறோம், வரை வெளியானவர்கள் அவரை வெளியானவர்கள் பேசுகிற நிலைமைகளுக்கு. ஆனால் இவர்கள் இருக்கிறவர்கள் இந்த விஷயங்களை பேசக்கூடாது, இனவாதங்களை கொண்டு வரக்கூடாது, இனவாதங்களை பேசக்கூடாது, அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்று மாத்திரம்தான் நீங்கள் பேச முடியும். அதை நாங்கள் பேசியிருக்கிறோம், மிக தெளிவாக பேசுகிறோம். ஒரு கட்சியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தோற்று போயிருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். காரணம், இப்போது கட்சியிலே தலைவர் மாத்திரம் ஒரு பக்கத்திலே இருக்கின்றார்கள். முக்கியமான 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவரை தலாக் சொல்லிவிட்டார்கள். நேற்றைய தினம் பகிரங்கமாக பிரஸ் கான்பரன்ஸ் நடந்தது. இன்னும் ஒருவர் இருக்கின்றார், அவர் இன்றைக்கா நாளைக்கா இந்த பக்கமா அந்த பக்கமா என்பது எனக்கு மாத்திரமல்ல முழு இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தோடு தான் இருக்கின்றார்கள். இறுதியாக ரிஷாத் பதியுதீன் மாத்திரம்தான் சஜித் பிரேமதாசவின் பக்கத்தில் இருப்பாரோ என்ற கேள்வி இருக்கின்றது. எனவே உங்களுடைய கட்சியை விட்டு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது உத்தியோகபூர்வமாக நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது கட்சிக்கு எந்த அளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும்? முதலிலேயே அவர்கள் கட்சியை விட்டு செல்ல, நாங்கள் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றுவோம். அதை முதலில் புரிந்து கொள்ள. அவர்கள் கட்சியை விட்டு நேற்று செல்ல, அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்பே கட்சியை விட்டு இடைநிறுத்திருந்தோம். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஒரு சில நாட்களிலேயே இந்த தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு இந்த மேடைகளிலே ஏறி இந்த கோட்டபாய ராஜபக்சவுக்கும் அந்த கூட்டத்திற்கும் எதிராக இதையெல்லாம் பேசினார்களோ அதுக்கு முழு மாற்றமாக அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்ததற்கு பின்பு அந்த 20,000 திட்டத்தை ஆதரிப்பதற்கு முன் சென்றவர்கள். அதற்கு பிறகு அந்த வரவுகளை திட்டத்துக்கு ஆதரவளித்தவர்கள்.
அதனால் கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை கட்சியில் இந்த இடைநிறுத்தி இதுவரை ஒருவரை கட்சியை விட்டு நீக்கியது. அவர் அதற்காக நீதிமன்றம் சென்றார். நீதிமன்றத்திலே அவர் அதுக்கு எதிரான கட்சி நீக்கியதற்கு எதிரான உத்தரவை பெற்றார். ஆனால் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள், ஒருபோதும் அவர்கள் கட்சிக்கு விலகி செல்லவில்லை. மூவருமே விலக்கப்பட்டார், கட்சியை விட்டு விலக்கப்பட்டார். ஏனென்றால் இந்த கட்சி ஒரு கொள்கையை வைத்தது, கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாதாவுக்கு மாற்றமாக செயற்பட்டார்கள். அதற்கு தொடர்பில் நாங்கள் கேள்வி கேட்டோம். அவர்கள் இல்லை, நாங்கள் இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து நடந்து போகிறோம் என்ற விஷயத்தை சொன்னார்கள். அவர்களை எங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவையில்லை, முனாஃபிக்கள் தேவையில்லை, நாங்கள் வெளியே அவர்களை போட்டுவிட்டோம். அவர்கள் போய்விட்டார்கள். நான் நினைக்கிறேன் புத்தளத்தில் இருந்து ஒரு ஒளியை செய்தார். நாங்கள் அண்மையிலே புத்தளத்திலே ஒரு பெரும் மாநாட்டை செய்தோம். அவர் இருந்து கூட ஒரு நாளும் அவ்வாறான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்க மாட்டார். அதே போன்று இன்று நீங்கள் மற்ற மற்ற இடங்களிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய கருத்தறிகிறதுக்காக மக்களிடம் போன போது இது கால வரைக்கும் அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு சேராத கூட்டம் சேர்ந்தது. அதை நீங்கள் பார்த்திருக்கிறோம். அது எல்லா கூட்டங்களும் நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்தோம். ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு தனிப்பட்ட நபர்களுக்கு இந்த கட்சியிலே செல்வாக்கு என்பது இல்லை, கட்சிக்கு தான் செல்வாக்கு. இது ஒரு நிலைமை இருந்தது. மையத்தில் இழுக்கப்பட்ட போது எங்களுடைய அந்த காலத்திலே கோட்டாவுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் ஆரம்பித்துக் கொண்டிருந்தார். அந்த காலம் இவர்கள் வெளியிலே வர முடியாமல் இருந்தது. மக்களுக்கு மத்தியிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் அவருடைய சொந்த ஊரிலே அந்த பாதையிலே இறங்கி ஒரு கடையிலே போய் ஒரு சாமானை வாங்க முடியாத நிலைமை இருந்தது. அதே போன்று இருக்கிற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோட்டாவுக்கு அத்தனை பேருமே தாங்கள் ஒரு பொது நிகழ்ச்சிகளிலே கடந்து கொள்ள முடியாத ஒரு பயந்து கொழும்பிலே அஞ்ஞானமாக செய்கிற நிலைமை அவர்களுக்கு. அதாவது நீங்கள் சொல்ல வார விடயம் இந்த 20க்கு கை உயர்த்திய விடயம் தானே. 20 கை உயர்த்தியவர்கள் மட்டுமல்ல, அந்த நேரத்திலே 20 கை வைத்து கோட்டாக நன்மைகளை பெற்று. ஆனால் மிக தெளிவாக சொல்கிறார் அலி சப்ரி ரஹீம், தலைவர் சொன்னதனால்தான் நாம் கை உயர்த்தினோம். சிங்கள மொழியிலே சிங்களம் அவருக்கு தெரிந்த சிங்களத்திலே சொன்னார் நேற்றைய தினம். எங்களுடைய தலைவர் அதற்கு முன்பாகவே அவர்களை மூவரை வைத்து இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அவர்களை கேள்வி கேட்கிறோம். முதலாவது சந்தர்ப்பம் தலைவர் சிறையிலே இருந்து வந்த நேரம் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் சிறையிலே இருந்து வருகிறார். வந்து மிகவும் சோர்வானவர் நிலைமை வந்து சொல்கிறார், நான் இந்த கட்சியின் தலைமை பதவியில் விலகுகிறேன், யாராவது பொறுப்படுங்கள், 1 வருடம் 2 வருடம் எனக்கு ஓய்வு வேண்டும். நான் மிகவும் மனம் நம்பி போய்விட்டேன். 6-7 மாசம் அவரை அவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள். ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நான் கட்சியோடு நின்று முழு வேலைகளை செய்கிறேன், யாராவது தலைமை பொறுப்பை பொறுப்படுத்தி ஒரு ஓரிரு வருடங்களை செய்யுங்கள், அதுக்கு பிறகு என்னை அழைத்தால் நான் வந்து செய்கிறேன், உங்களோடு நான் செயல்படுகிறேன் என்று சொல்கிறார். அவ்வளவு மனம் நம்பி போயிருந்த நேரம். அப்போது இவர்கள் 3 இருக்கிறார்கள். இவர்கள் 3 அந்த நேரம் அந்த பக்கம் தொடர் போட்டிருக்கிறார். அந்த நேரத்திலே கட்சி தலைவர் சொல்கிறார், நான் இவர்களுக்கு கூப்பிட்டு சொன்னேன், எனக்காக நீங்கள் போய் யாரிடமும் கெஞ்ச வேண்டாம், நீங்கள் இந்த என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கத்துக்கு ஒத்து போக வேண்டாம். நான் மிக தெளிவாக சொன்னேன். அதையும் கேட்காமல் அவர் போய்விட்டார்கள் என்று சொன்னார். அப்போதெல்லாம் பேசாமல் இருந்தார். யாரும் மறுத்து பேசவில்லை, யாருமே மறுத்து பேசவில்லை. ஆகவே அவ்வாறு அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் தலைவர் மிக நேரடியாக சொன்ன போதெல்லாம் பேசாமல் இருந்தார். தலைவர் பாலமனையிலே நடந்த கூட்டம் ஒன்றிலே மிக தெளிவாக சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு 3 அழைத்து சொன்னேன், எனக்காக நீங்கள் போக வேண்டாம், எனக்காக நீங்கள் கையை வைக்க வேண்டாம் என்று சொன்னேன். 3 அழைத்து நான் அதுக்கு சாட்சி. பாராளுமன்றத்தில் தலைவர் சிறையிலே இருந்து கொண்டு வரப்படுவதா 20 வாக்களிக்கின்ற நாள் வருகிறது. நான் நேரடியாக இஷாக் ரஹ்மானோட போனிலே பேசுகிறேன், முஷர்ரஃபோடு பேசுகிறேன். முஷர்ரஃப் என்னிடம் சொல்கிறார், நான் தலைவர் சொல்வதை கேட்க தயாராக இருக்கேன், அவர்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு இல்லை, நான் தலைவர் சொல்வதை கேட்டு வாக்களிப்பேன், அவர்கள் 2 பேரும் இல்லை என்றார். தலைவருக்கு கோல் எடுக்கிறேன். பாராளுமன்றத்தில் இருக்கிறோம், பாராளுமன்றத்தினுடைய கட்சி காரியாலயத்தின் தொலைபேசி இலக்கத்துக்கு கோல் எடுத்து பேசுகிறேன். நாங்கள் அம்பாறை மாவட்டத்து முக்கியஸ்தர்கள் எல்லோரும் இந்த ஒரு பிரதேச சபையிலே கூடியிருந்து பேசுகிறோம். இந்த 20 வாக்களிக்க கூடாது என்பது. அப்போது இஷாக் ரஹ்மானோடு பேசுகிற போது நான் தலைவர் சொல்வதை செய்வேன், அப்படி அல்ல, தலைவர் இந்த முடிவில் இருக்கிறார், எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற நீங்கள் எதிர்த்து வாக்களியுங்கள் என்று சொன்ன போது பாப்பமையா நான் செய்யறேன் என்று சொன்னார். கடைசியாக அவர் வாக்களித்தார். ஆகவே தலைவர் சொல்லி இருந்தால், இன்று தலைவர் சொல்லித்தான் வாக்களித்தோம் என்று இருந்தால், ஏன் முஷர்ரஃப் தலைவர் சொல்வதை கேட்காமல் வாக்களித்தார்?
ஏன் முஷரஃப் வாக்களிக்கிறோம்? அது பிறகு மொத்தமாக தானே போனார். அவர் முஷரஃப் 20 வாக்களித்து போய்க்கிறார். ஏன் முஷரஃப் வாக்களிக்கவில்லை? முஷரஃப் என்னிடம் சொன்னார், தலைவரோடு நான் நிற்கிறேன், தலைவர் சொல்வதை நான் கேட்கிறேன், நாங்கள் எதிராக வாக்களிக்க போகிறோம், அவர்கள் இருவர்கள் நம்பிக்கையில் என்று என்னிடம் தொலைபேசி சொன்னார். நான் அல்லாஹ் சொல்கிறேன், முஷரஃப் மறுத்து பேசிட்டேன், வல்லாஹி பேசிட்டேன், நான் தொலைபேசியில் நேரடியாக முஷரஃப் பேசினேன். அதே போன்று விஷாவோடு நான் நேரடியாக பேசினேன். ஆனால் இறுதி நேரத்திலே அவர்கள் மாறி அவர்கள் இருவரும் வாக்களித்தார்கள். இவர் 20க்கு எதிராக வாக்களித்து கொண்டு அந்த இரட்டை பிரஜாவுக்கு வாக்களித்தார். அது அவர்கள் ஏதோ ஒரு டீலே அவர் செய்திருக்கிறார், அதன்படி அவர்கள் நடந்தார். தலைவர் சொன்னார் என்று சொல்வதை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைவர் மிக அழுத்தமான கவலையான ஒரு சூழ்நிலையை உயர்படத்திலே வைத்ததை பேசினார். தெளிவாக நீங்கள் சொல்ல வார விடயம் புரிகிறது. அடுத்த விடயம் அப்துல்லா மாரூஃப் அண்மையிலே ஒரு மேடையிலே பேசிய பேச்சு இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப மொக்கையாக அதனை பார்க்கப்படுகிறது. நாம் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும், கோட்டாபயனுடைய மகனை எம்பசியிலே அப்படி செய்தார் இப்படி செய்தார், இப்படியான விடயங்களை பேசக்கூடிய நேரத்திலே கட்சி, அதாவது உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு அல்லது உங்களுடைய கட்சியை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு இது என்னடா இது இப்படி எல்லாம் பேசுகிறார்கள், சமூகம் சார்ந்த சமூகத்திற்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன, அதனை பேசினால் பரவாயில்லை, இப்படி ஒரு மேடையிலே பேசுவது அதை எவ்வளவு எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஒரு கட்சியில ஹைகமாண்ட்ல இருக்கிற ஒரு மெம்பரா? கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், கட்சியின் தேசிய அமைப்பாளர் நான் எதிரே சொன்னேன், கட்சிக்குள்ளே வேறு கருத்துகள் ஒருவருக்கும் ஒரு கருத்து அவர்களுக்கும் ஒரு கருத்து இல்லை. அதாவது அது அவருடைய சொந்த விருப்பம். யாரு, அதாவது ஒரு ஹைகமாண்ட்ல ஒவ்வொருவர் தாங்களுடைய மஷூராக்களை சொல்வார்கள். நான் அனுரவுக்கு நீங்களே சொன்னீர்கள் 30 பேர் சஜித்துக்கு சொன்னாங்க, 16 பேர் ரணில சொன்னாங்க, ஒருவர் அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பப்ளிக் மேடையில அதை நான் சொல்கிறேன். அம்பாறை மாவட்டத்தை கூட்டாளர் போது நாங்கள் உச்சகூடத்தில் இருக்கின்ற 4 பேர் அந்த கூட்டத்திலே பேசினோம். நாங்கள் பேசுகிற போது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உச்சகூடத்திலே சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல சொல்லுங்கள் சொன்னோம். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பேசவில்லை. என்னை பொறுத்தவரை அவர்களும் அந்த கூட்டத்திலே அவர் கருத்துக்களை சொல்லாமல் மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. எனக்கு உங்களுடைய நிலைமை புரிகிறது. எதிர்வரக்கூடிய காலங்களில் இவ்வாறான மேடை பேச்சில் எதனை பேச வேண்டும், மக்களுக்கு எதனை உரிமை சார்ந்த விடயங்களை பேச வேண்டும் என்பதிலே கட்சி உறுப்பினர்கள் இதைவிட தெளிவாக இதைவிட கவனமாக பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்ததாக சொல்லுங்கள். அவர்கள் எப்போதுமே தனது பகுதியை நேரடியாக பேசக்கூடியவர்கள், அவருடைய பண்புகள், அதனால் அவ்வாறு பேசுகின்றார். ஆனால் அவர் அதை பேசாமல் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. சரி, 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்ததாக சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பார்த்தோம், செய்திகளிலே எல்லாம் நாங்கள் அந்த விடயங்களை பார்த்தோம். ஆனால் அதில் ஒரே ஒரு விடயம் மாத்திரம்தான் அந்த 10 அம்ச கோரிக்கைகளில் ஒன்றை தான் நான் நேற்றைய தினம் பார்த்தேன். பலஸ்தீனுக்காக வேண்டி தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் தலைவர் முன்வைத்திருப்பது போன்று சமூக வலைத்தளங்களிலே செய்திகளை பார்த்தேன். அதற்கு கீழால் நான் அந்த மக்களுடைய கமெண்ட்களை பார்க்கும் போது பலரும் சொல்லியிருந்தார்கள், இங்க முஸ்லிம்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இவங்க 10 அம்ச கோரிக்கையில பலஸ்தீனை பத்தி பேசி இருக்கிறாங்க அப்படின்னு. எனவே இந்த 10 அம்ச கோரிக்கைகள் சம்பந்தமாக எதுவும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். என்றால் 10 அம்ச கோரிக்கையை முழுமையாக எங்களால் சொல்ல முடியாது. மிக முக்கியமான விஷயங்களை சொல்ல முடியும். ஒரு சில விடயங்கள் ஏனைய இவர்களோடு முரண்படுகிற விஷயங்களை சொல்கிற போது என்னுடைய நாங்கள் யாரை ஆதரிக்கிறோமோ அவருடைய வெற்றி வாய்ப்பை கேள்விக்குட்படுத்துகிறது அதை முடித்து விடுவதனால் ஒரு சில விடயங்களை தவிர்த்து விட்டு மற்ற ஏனைய விடயங்கள் எல்லாவற்றையும் சொல்லலாம். பலஸ்தீன விடயம் என்பது நாங்கள் உள்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வருகிறது, வெளிநாட்டில் இருப்பதை பற்றி பேச தேவையில்லை என்று பேசுவது என்பது நாங்கள் ஒரு உம்மத்தாக அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் இங்கு பலஸ்தீனத்திலே நடக்கிற அநியாயங்கள் அட்டூழியங்கள் தொடர்பாக நாங்கள் மிக கவலையோடு இருக்கின்றோம். இல்ல நிச்சயமாக அந்த விடயத்திலே நிச்சயமாக அந்த விடயத்தை பேசி ஆக வேண்டும், அதில் மாற்று கருத்தில் பாராட்ட வேண்டும். என்னுடைய 10 அம்ச கோரிக்கையிலே முதலாவது விடயமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முதலாவது விடயமாக இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கையிலே இந்த விடயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு என்னுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இதுவரைக்கு முதலில் நினைக்கிறேன் 1988ஆம் ஆண்டே பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்திருக்கிறது இலங்கை. அது யாருக்கும் மாற்றுகிறது.
இன்று கூட அதிலே மாற்று நிலைப்பாடு இல்லை. ரணில் விக்ரமசிங்க அதுக்கு மாற்றமான கருத்தை உடையவர். அவர் அமெரிக்கா சார்ந்தவர், இஸ்ரேலை சார்ந்தவர். ஊதிகளுக்கு எதிராக கப்பலை அனுப்ப வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசியவர், கப்பலை அனுப்ப உத்தரவிட்டவர். இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இதிலே கேட்டிருப்பது அந்த விஷயத்தை அல்ல. நாங்கள் கேட்டிருப்பது 1967 ஆண்டுக்கு முன்பதாக இருந்த பலஸ்தீன எல்லைகளுடனான நாட்டை உருவாக்க வேண்டும் என்று இலங்கை ஏனைய நாடுகளை அழைக்க வேண்டும். அதுதான் இலங்கையினுடைய பலஸ்தீனம் தொடர்பான ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த வருகிற எஸ்ஜேஎஸ் சமவிஞ்ஞான சந்தான அந்த கூட்டணியினுடைய அரசாங்கம் இன்ஷா அல்லாஹ் வருகிற போது அவர்களுடைய பலஸ்தீனம் தொடர்பான கொள்கை 1967 ஆண்டு இருந்த அதுக்கு முன்பு இருந்த ஐக்கிய நாடு சபையிலே 242 அந்த ரெசல்யூஷனிலே சொல்லப்பட்ட அந்த எல்லைகளை அடிப்படையாக கொண்ட நாட்டை உருவாக்குவதற்கு ஏனைய நாடுகளையும் அழைக்க வேண்டும், இலங்கையும் அந்த கொள்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறவர்களே. அப்படி சொல்லுகிற போது இன்று இஸ்ரேல் கையிலே வைத்திருக்கின்ற மிகப்பெரும் நிலப்பிரதேசத்தை விட்டு வெளியேறவர் அவர்கள் பின்வாங்க வேண்டும். கிட்டத்தட்ட அரைவாசி இஸ்ரேலுடைய அரைவாசி பிரதேசத்தை முள்ள பலஸ்தீனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று இலங்கை தன்னுடைய கொள்கையை சொல்கிறது. இதை சும்மா லேசாக நேற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்தேன், அதை லேசாக கொச்சைப்படுத்தி பேசிட்டு சொல்கிறார். அவருக்கு இந்த உமத்துகளை பற்றிலாம் கவலை இல்லை, அவருக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நான் அவரை பற்றி கவலைப்படுவேன், அவருடைய மார்க்க விடயங்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன். இது ஒரு உம்மத்தாக ஒரு முஸ்லீமாக எனக்கு கவலை. அந்த 67 ஆண்டு எல்லையிலே இருந்து அதை கூட ஏற்றுக்கொள்ளாத மிக தீவிரமான முஸ்லீம்கள் இன்றும் இருக்கிறார். இஸ்ரேல் என்று நாடே கூட சொல்வது. ஆனால் இந்த சவுதி அரேபியா அதை சொல்கிறது, இரண்டு பாலிசி என்ற விஷயத்தை சொல்கிறது. அப்ப அதை சொல்லுகிற போது 67 ஆண்டுக்கு முந்தைய எல்லையை பற்றி சொல்கிறது. ஐக்கிய நாடு சபையில் சொல்லப்பட்ட 242 நேற்று சஜித் பிரகாஷ் அவர்கள் என்னுடைய அவர்களுடைய உடன்படிக்கை செய்த நிகழ்விலே மிக தெளிவாக அதை பேசினார். அந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்று பேச வைத்திருக்கிறோம், லேசாக பேசவில்லை. நேற்றைய பேச்சை ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டால், உற்று கவனித்தால், இந்த எங்களுடைய 10 அம்ச கோரிக்கையிலே அந்த விடயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நேற்று அவர் பேசுகிற போது ஹிட்லரை பற்றி பேசுகிறார். நீங்கள் அந்த பேச்சை திரும்ப எடுத்து பாருங்கள். ஹிட்லரை பற்றி பேசுகிறார். பேசிக்கொண்டு வந்தவர் அடுத்ததாக ஹிட்லர் ஒரு தீவிரவாதி, அவர் ஒரு பயங்கரவாதி, அவர் ஒரு நாசகாரர் என்று சொல்லிவிட்டு நெதன்யாகு பலஸ்தீன மக்களை அப்படி அளிக்க முடியாது என்று சொல்றார். ஹிட்லரோடு ஒப்பிடுகிறார், பேசுகிறார். இந்த 67 ஆண்டுக்கு முந்தைய எல்லைகளை கொண்டு உள்ளடக்கிய அந்த யுஎன் ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த ரெசல்யூஷனை நம்பரோடு அவர் சொல்கிறார். அவர் எங்களுடைய ஒப்பந்தத்துக்கு தயாராகத்தான் அந்த மேடையிலே வந்தார். தன்னுடைய கொள்கையாக, தன்னுடைய அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கும் என்று சொன்னார். இது சாதாரணமாக நாடை அங்கீகரிப்பது என்ற விடயம் அல்ல. நாடை எவ்வாறு அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேல் என்கின்ற நாடும் இருக்க வேண்டும், பலஸ்தீனர்களும் இஸ்ரேல்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நேற்று அவர் பேசினார். தனிப்பட்ட முறையில் என்னிடம் கேட்டால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது வேறுடைய. ஆனால் இங்கு இருக்கின்ற உலக சூழ்நிலை, உலக ஜியோ பொலிட்டிக்ஸ்களை பார்க்கிற போது சவுதி அரேபியா கூட, அதிகமான அரபு நாடுகள் கூட அந்த 2 ஸ்டேட் பாலிசியை தான் இப்போது நிற்கிறது. இஸ்ரேலை துடைத்தெறிய வேண்டும் என்ற நிலையில இருந்து மாறிவிட்டது. அந்த நிலைப்பாட்டினால் இலங்கை அரசாங்கத்தை கொண்டு வருவது, வந்து நிற்பாட்டுவது என்பது மிகப்பெரிய சாதனை என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் முஸ்லிம்களாக இந்த நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கையை இவ்வாறு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய விடயம். நிச்சயமாக. அத்தோடு சொல்லுங்கள், அதாவது இலங்கை முஸ்லிம்களாகிய நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய பல உரிமை சார்ந்த விடயங்களை கேட்டிருக்கின்றோம். பல உரிமைகள் மீறப்பட்ட சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். கோவிலுடைய காலத்திலே அரசாங்கமே சொல்கிறது, உத்தியோகபூர்வமாக 276 ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன. இந்த குடும்பங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள்? இந்த குடும்பங்களுடைய நஷ்டஈடு விவகாரம். அதே போன்று முஸ்லிம்களுடைய கல்வி பிரச்சனையை பாருங்கள். முஸ்லிம்களுடைய ஆசிரியர் நியமனங்கள், மௌலவி ஆசிரியர் அந்த நியமனத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இப்படி முஸ்லிம்களுடைய உரிமை சார்ந்த
பல பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. எந்த அரசாங்கம் வந்தாலும் முஸ்லிம்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் அது சரியான முறையிலே கவனிக்கப்படுவது கிடையாது. உங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளிலே எங்களுடைய சமூகத்தின் உரிமை சார்ந்த விடயங்கள் எவற்றை பற்றி பேசியிருக்கோம்? நாங்கள் முதலாவது எங்களுடைய பொருள் பாலிசியை பற்றி பேசுவோம். வெளிநாட்டு கொள்கை, அதிலே பலஸ்தீன விடயம், அதே போன்று இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறோம். ஐக்கிய நாடு சபைக்கு அடுத்ததாக இருக்க மிகப்பெரிய கூட்டமைப்பு நாடுகளின் கூட்டமைப்பாக இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகளின் கூட்டம் OIC-யிலே எங்களுடைய நாடு ஒரு ஒப்சர்வர் கண்ட்ரியாக வருவதற்கான முயற்சியை நாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் தொடர்பாக நாங்கள் நேரடியாக பேசியிருக்கிறோம். அதே போன்று இந்த நாட்டிலே இருக்கிற நாங்கள் ரீகன்சிலியேஷன் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அதிலே பல்வேறு விடயங்களை நீங்கள் சொன்ன மிக முக்கியமாக நான் எல்லாவற்றையும் சொல்ல போனால் நீண்ட நேரம் எடுக்கும். அதனால் சுருக்கமாக சொல்வது, நீங்கள் சொன்ன கோவிட் ஜனாசாக்கள் இணைக்கப்பட்ட விடயத்திலே ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டது. அதிலே WHO உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய கைட்லைனை மீறி செயல்பட்ட அல்லது எந்த அடிப்படையும் இல்லாமல் ஜனாசாவை எரிக்க வேண்டும் என்று அதற்கு ஆலோசனை வழங்கிய உத்தரவு வழங்கிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நஷ்டங்களோடு முடித்துக் கொள்கிற விடயம் அல்ல, அது தண்டிக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகும் அது பாடமாக அமைய வேண்டும். அந்த விடயத்தை கேட்டிருக்கிறோம். அதே போன்று இன்னும் பல்வேறு உரிமைசார் விடயங்களை பற்றி கதைத்திருக்கிறோம். குர்ஆன் அரபு பப்ளிகேஷன்ஸ் இந்த நாட்டுக்கு இறக்குமதிக்கு தடை இருக்கிற விடயங்களை தடை செய்ய வேண்டும். இன்று வெளிநாட்டிலேயே முஸ்லிம் ஒருவர் மரணித்தால் அந்த மையத்தை கொண்டு வர முடியாத தடை என்று இருக்கு. அதனை உடனடியாக இல்லாமலாக்க வேண்டும். அதே போன்று கல்விசார் விடயங்கள் அனைத்து எல்லா விடயங்களை பற்றி பேசுவோம். அதை பற்றி தனியாக பேச வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் நான் அதை பற்றி முழுமையாக ஒரு தனியாக பேசுவேன். சில விடயங்களை நாங்கள் வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் வெளியே சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களை பற்றி சொல்ல முடியும். இறுதியாக எதிர்வரக்கூடிய அந்த ஜனாதிபதி தேர்தல், அதாவது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் மீது இருந்த அந்த கடுமையான கோபத்திலே அவரை எப்படியாவது அனுப்பிவிட்டு மைத்ரிபால சிறிசேனவை கொண்டு வர வேண்டும் என்பதிலே தான் முஸ்லிம்கள் முனைப்போடு இருந்தார்கள். 2020ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலே யார் வந்தாலும் பரவாயில்லை, கோட்டாபய ராஜபக்ச வந்துவிடக் கூடாது என்பதுதான் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய எண்ணமாக இருந்தது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாச அல்லது ரணில் விக்ரமசிங்க என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொன்னதை போன்று சஜித் பிரேமதாச அணியிலே அதிகமான டீம் இருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள். ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையிலே நாட்டை மீள கட்டி எழுப்பி இருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை கூறி அவருடைய வாக்கு வங்கிகளை அவருடைய கம்பெயின் அப்படித்தான் போகிறது. முஸ்லிம் சமூகம் எந்த பக்கத்திலே இருக்க வேண்டும்? முஸ்லிம் சமூகத்துடைய வாக்கு வங்கி எப்படி இருக்க வேண்டும்? கடந்த காலங்களில் நாங்கள் பேசியிருக்கின்றோம், எல்லா ஓட்டுகளையும் கொண்டு போய் ஒரே கூடையிலே கொட்டுவதா அல்லது முஸ்லிம்களுடைய இந்த வாட்ஸ் இது பிரிந்து செல்ல வேண்டுமா? எப்படி ஒரு 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 அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியா நீங்க பாக்குறீங்க? இந்த நாட்டிலேயே இனவாதம் தோத்து போயிருக்கிறது என்றால் கடந்த காலங்களிலே இனவாதத்தை பரப்பிய அதுக்கு முக்கியமான எல்லோரும் விழுந்து போய் நிற்கின்ற நிலையை பார்க்கிறோம். இன்று போன்றவர்கள் இந்த நாயக பந்தயத்திலேயே இல்லை, கிட்டத்தட்ட அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். எந்த கட்சியும் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக சேர்த்துக் கொண்டால் எங்கு நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய இந்த வாக்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு முறை மக்களுக்கு மத்தியிலே இனவாதத்தை எதிர்த்து அல்லது அவ்வாறான ஒரு வாக்குகளை பெற்றுக் கொள்ளாமல் நினைக்கின்ற நிகழ்வு வருவதற்கு இன்னும் ஒரு சில தசாப்தங்கள் செல்லலாம். ஆகவே அந்த நிலைமை உடனடியாக வராது, ஒரு சில காலம் எடுக்கும். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த நிலையிலே என்னுடைய கட்சி எடுக்கின்ற தீர்மானம் மிக தெளிவான தீர்மானம். ஏனென்றால் நான் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் உமர் அலி அவர்கள் ஆட்சி காலத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாம் தேசத்திலே அந்த போன படைக்கு தலைமை தாங்கி சகல பிரதேசங்களில் வெற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கின்ற போது உமர் அலி அவர்கள் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள், அபு உபைதா அலி அவர்களுக்கு தலைமை பதவியை கொடுத்திருங்கள், தளபதியாக ஆக்கிவிடுங்கள் செய்தி வருகிறது. இவர் தலைவதியாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், செய்தி வருகிறது. உடனே அவரிடம் கொண்டு போய் அந்த கொடியை கொடுத்து உங்களுடைய தலைவராக சொல்லியிருக்கிறார்
சொல்லி அவருடைய கையை பிடித்து பயிற்சி செய்வார். செய்துவிட்டு எல்லோரையும் அழைத்து இவருக்கு பயிற்சி செய்யணும்னு சொல்லுவார். இது அவருடைய பண்பு. இறுதியாக ஒரு கட்டத்திலே என்னதான் சொன்னாலும் காலித் பின் வலீத் பெரிய பெரும் வீரர், அவர் எதையுமே தோற்கவில்லை, அப்படியே ஒன்று கொண்டு போனவர். அவரை ஏமாற்ற வேண்டும் என்பவர் அபூஜஹல் மிக சாதுவானவர், எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது இவரை போன்ற வீரர் அல்ல, இவரோட ஒப்புடுகிறவரும் அல்ல, இவரை ஏன் நியமிக்க வேண்டும் என்ற விடயம் எல்லாரிடத்திலும் நம்ம கேள்வியாக இருந்தது. இவருடைய என்னுடைய காலித் பின் வலீத் கொஞ்சம் கவலையோட இருந்தார். மதீனாவுக்கு திரும்புகிற போது முரளி அவர்களை காணும்போது கேட்க வேண்டும் என்று இருந்தார். போய் கேட்கிறார், ஏன் இப்படி செய்தீர்கள், நீங்கள் இப்படி செய்தீர்கள், எனக்கு அதில் ஒரு கவலை இருக்கிறது என்று கேட்கிறார். முரளி அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை சொல்றார். அந்த விளக்கம் எங்கள் எல்லோருக்கும் தேவை. எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்கள் ஷிர்கிலே இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். இல்லை நாங்கள் எல்லோரும் அவர் இல்லாவிட்டால் இல்லை, இவர் இல்லாவிட்டால் இல்லை, அவர் இல்லாட்ட வச்சிருக்க முடியாது, இவர் இல்லாட்ட வச்சிருக்க முடியாது நாங்கள் பேசுகிறோம். பணம் இல்லாட்டி தான் நாங்கள் அழிஞ்சு போயிருக்கோம் என்று பேசுகிறோம். நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம். நாங்கள் மொழி ரீதியான மொழிதல் ரீதியான யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒரு விடமா நாங்கள் சொல்ல முடியுது. அப்படி இருக்கிறோமா என்ற கேள்வி இருக்கிறது. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலித் பின் வலீத் அவர்கள் சொன்ன விஷயம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெற்றி பெறவில்லை, காலிதின் புறத்திலிருந்து வெற்றி பெறுகிறது என்று உங்களுக்குள்ளே ஒரு ஷிர்க் வந்துவிடும் என்று நான் பயந்தேன், அதனால் தான் நான் மாற்றினேன் என்று சொன்னார். ஆகவே தனிநபர்களிலே நாங்கள் எங்களுடைய சகல விடயங்களிலும் தனிநபர்களால் தான் ஆகிறது என்று ஏற்றுக்கொள்கிற ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை இருக்க முடியாது. அப்படி இருந்து ரணில் இல்லாவிட்டால் எதுவுமே நடக்காது என்றிருந்தால் 80 வயதான ரணில் நாளை மரணித்து விட்டால் இந்த நாடை என்ன எல்லோருமே நாங்கள் சூசைட் பண்ணி செத்து போகலாம், என்ன கேள்வி, என்ன நடக்கும்? ஆகவே அது மாற்றி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் உலகத்திலே மாற்றி இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே இந்த 80 வயசிலும் தனது அதிகாரத்துக்காக போட்டி போடுகிற, அதிகாரத்தை அடைந்து கொள்வதற்காக இதையும் செய்ய துணிகிறவர்களாக இருக்கிறார். அவருக்கு பின்னாலே அமெரிக்கா இருக்கிறது. அவரை ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதிலே மிக முனைப்பாக இருக்கிற வெளிநாட்டு சக்தி என்றது அமெரிக்கா. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அதை மாற்றி கருத்து யாருக்கும் இருக்க முடியாது, அது இருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே என்ற ஒருவரை வைத்துக் கொண்டு ஒரு நகருக்கு பின்னால் செல்வதா, அல்லது இந்த நாட்டை முன்னேற்ற போகிற ஒரு அணியிடம் இந்த நாட்டை ஒப்படைப்பதா என்பதுதான் எங்களுக்கு கேள்வி. அதை நாங்கள் இந்த கட்சி மிக தீர்க்கமாக முடிவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகமும் அதிலே அதை சரி கண்டு அந்த பக்கம் நின்று வாக்களிக்கிறோம் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிச்சயமா ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு தனிநபரை நம்பி வாக்களிப்பதா, அல்லது சஜித் பிரேமதாச அவரோடு இருக்கக்கூடிய அந்த டீம், அந்த அணியை பார்த்து நாங்கள் வாக்களிப்பதா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை தான் இறுதியாக சொல்லியிருந்தார். இது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியிலே சமகால அரசியல் விவகாரங்களை நாங்கள் வெளிப்படையாக பேசி இருக்கின்றோம், பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். நிச்சயமாக இது வாக்காள பெருமக்களாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். மக்கள் தெளிவடைய வேண்டும், சரியான நபர்களை தெரிவு செய்ய வேண்டும். கடந்த காலங்களிலே பிள்ளையானவர்களை தெரிவு செய்வதன் மூலமாக சொல்லனா துன்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். எனவே சிறுபான்மை மக்கள் என்ற வகையிலே எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வேண்டி மிக பொருத்தமான ஒரு வேட்பாளரை, ஒருவரை நாங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஈமானிய உறவுகளாக, அதாவது ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் இருப்பதனால் அரசியலும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயமாக மார்க்கத்திலே பார்க்கப்படுகின்றது. சரியானவர்களை தெரிவு செய்வது மிக முக்கியமான ஒரு இபாதாவாகவும் இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய இந்த கலந்துரையாடலை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக வந்து எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பிரதி செயலாளரும் அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளருமான சகோதரர் அன்சில் அமீரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த அளவில் இன்றைய இந்த சிறப்பான நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தயாரிப்பில் உதவிய சகோதரர் ஈசான் அவர்களுக்கும் MRM ரிஸ்வான் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.